நண்பர்களே, நம்ம வந்து இன்றைக்கி இந்த 2 லூரை தான் இன்றைக்கி ஃபிஷ்ஷிங் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா 2 லூரும் புதுசு. நம்ம புதுசு எடுத்தாலே வேட்டை வேறு லெவலில் இருக்கும். பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி மாட்டுதுன்னு தெரில. பார்க்கலாம் நண்பர்களே. வந்து இந்த சின்னதை ட்ரை பண்ணலாம். இந்த லூரில் பார்த்திங்கன்னா மீன் லைட்டாக மிஸ் ஆகும். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த லூருக்கான நல்ல ஒரு ரிசல்ட்டு. நண்பர்களே, நம்ம யூஸ் பண்ணுற டேக்கிள் டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின லூர் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நான் வந்து அந்த டேக்கிள்ஸ் டீட்டெயில்ஸும் அந்த இல்லைனா நம்பரும் நான் வந்து கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா கால் பண்ணியோ இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற லூர் பார்த்திங்கன்னா சிங்கிங் லூர் தான். வெயிட் பார்த்திங்கன்னா 26 கிராம். அதேமாதிரி லென்த்து பார்த்திங்கன்னா 90 mm. இந்த லூரில் நம்ம எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோங்க நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். மீன் அடித்தாலும் அடிக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி. ஓகே நண்பர்களே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு லூர் ஆனால் இந்த லூருக்கும் நமக்குள்ள ராசியே கிடையாது. என்னென்னா பார்த்திங்கன்னா போன டைம் இதே மாதிரி புது லூர் வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த கொஞ்ச நேரத்துலேயே அத்தனை போய் தண்ணிக்குள்ள விழுந்துட்டு. ஃபஸ்ட்டு கேஸ்ட்டில் மீன் அடிக்குமா? இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஜிடி அடிச்சிருப்போம். அது போக பார்த்திங்கன்னா ஒரு குயின் ஃபிஷ் அடிச்சிருப்போம். நான் வீடியோஸ் இப்போ தான் மொதல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இதே மாதிரி ஃபிஷிங் வீடியோஸ் ரெகுலராக நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இப்போ யூஸ் பண்ணுற லூரில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஜிடி வந்து வேறு லெவலில் அடிக்கும். பாருங்கள் இந்த வீடியோவில் ஜிடி எப்படி அடிச்சிருக்கோங்கிற வீடியோவில் பாருங்கள். அடிச்சுட்டு நண்பர்களே சொன்னேன் பார்த்தீங்களா, ஜிடி தான் பார்த்துட்டேன். ஜிடி. மிஸ் ஆகிடக்கூடாது. நல்ல சைஸ். தூக்கியாச்சு பார்த்தீங்களா, லூர் எடுத்து போட்டோன்னு அடி நொறுக்கியாச்சு. சூப்பர். அடுத்த மீன் பிடிக்கலாம். காட்டுறேன் மீனை பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ இருக்கும். ஒரு 250 கிராம். 1 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மீன் சூப்பர் மீன். ஓகே நண்பர்களே, ஜஸ்ட்டு மிஸ்ஸு காக்கா. எனக்கு இந்த புள்ளிக்கலவா நினச்சாங்க தான் நண்பர்களே பயமாகவே இருக்குது. லூர் அப்படியே தின்னுட்டு போயிட்டே இருப்பான். அடுத்து அதே மாதிரி கேஷ் பண்ணியிருக்கோம். மீன் அட்டிக்கா பார்க்கலாம். நல்லா இறங்க விட்டோம் அப்போ மாதிரி. அடிச்சிடா.
நண்பர்களே, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நம்ம வந்து மொபைல் யூஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். நம்ம வந்து மொபைல் ஆன் பண்ணி, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஷேர் பேக்கெட்டில் வச்சு தான் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்ருக்குறோம். அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சில நேரங்களில் பார்த்திங்கன்னா கேமரா வந்து ஆஃப் ஆகிடுது. இப்போவும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு மீன் அடிச்சிருக்கும். அந்த மீன் பார்த்திங்கன்னா அடித்த ஒரு செகண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வீடியோ ஆஃப் ஆகிட்டு நம்மளும் தெரியாமல் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் மீன் அடித்து வீடியோ எடுத்திருப்பேன். வீடியோவில் பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். நல்ல வேலை வந்துட்டு நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நம்மளே மீன் அடித்து உள்ளே இழுத்துருவோம் போல இருக்கு. நண்பர்களே, அப்படி இழுத்து போட்டுட்டு என்னைய பாருங்கள். நண்பர்களே, ஒரு பெரிய மீன் அடிச்சுட்டு என்ன மீனே தெரில, சரியான சைஸு. கிலோமீட்டர் கணக்கில் போயிட்டு அங்கே பாருங்கள் எப்படி போகுது பாருங்கள். அங்கே பாருங்கள், அங்கே மேலே முலாமாடு மாதிரி அலையுது. ரூம் கிட்டலாம் போகுது. மீனை இழுத்து நம்ம கொண்டு வருவோம். மீன் நம்மளை இழுத்து போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா காடு மலை எல்லாம் ஏறி மீன் போயிட்டுருக்கு. மீனை இழுத்து கரைக்கு சேர்க்கலான்னு பார்த்தா அது நம்மளை இழுத்து கரைக்கு சேர்த்துருதுங்க பாருங்க. நண்பர்களே, ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு இது பாருங்க. நல்லா ட்ராக் லூஸில் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் ஓட விட்டு தூக்கிடலான்னு பார்க்கேன். மீன் பார்த்திங்கன்னா அப்படியும் ஒரு 2-3 கிலோக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். 3 கிலோவா என்னன்னு தெரில. ஆனால் நல்ல இழுப்பு. ஜிடியா என்னென்னு தெரில. சரியான மீன். அதான் பாருங்க, அதான் எப்படி இப்படி அடிக்கிறத பார்த்தா கட்டாமல் இல்லை இருக்குது பாருங்க. ட்ராக் எப்படி வாங்குறான் பாருங்க. நண்பர்களே, நம்ம இதை யூஸ் பண்ணுற ரீல் பார்த்திங்கன்னா டைவா ரெவரோஸ் 5000. இது வந்து நம்ம ரீசெண்டாக தான் வாங்கியிருந்தோம். இதில் என்ன ஒரு மைனஸ்ன்னு பார்த்திங்கன்னா, மீன் அடித்து இழுத்துட்டு போகுதுன்னா நம்மளுக்கு ட்ராக் சவுண்டே இல்லை சுத்தமாக. ட்ராக் சவுண்ட் வந்து அப்படி பெல் மாதிரி சவுண்ட் கேட்டால் தான் அப்படி ஜம்முன்னு இருக்கும். நம்ம ஷிமானோலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக அப்படி கிருகிருன்னு சவுண்டு இருக்கும். அதே மாதிரி கேட்டிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அப்போ தான் அந்த ஃபீலே வந்து நமக்கு நல்லாயிருக்கும். வீடியோவுக்கும் பார்த்திங்கன்னா அப்படி அந்த சவுண்டு இழுக்கிறதுல தான் பார்த்திங்கன்னா மீன் எப்படி இழுக்குது அப்படிங்கிறத வந்து தெரியும். ஆனால் இதில் வந்து சவுண்ட் இல்லை. சவுண்டு இருந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் வீடியோ. பார்த்தீங்களா மீனை? பார்த்தீங்களா, சரியான மீன். கட்டா மாதிரி தான் தெரியுது. கிட்ட வந்து பார்க்கலாம். வந்துடுறா கைப்புள்ள.
ஸ்ட்ரைக் ஆகும்போது வீடியோ ஆனில் தான் இருந்ததுன்னு நினச்சிட்டு இருந்தேன் நண்பர்களை. பார்த்தா வீடியோவே ஆனில் இல்லாமல் வந்துருக்கு சார். நண்பர்களே, நம்ம வந்து இந்த மீனை வந்து நம்ம வந்து ஸ்லோவாக தான் லேண்ட் பண்ணியிருந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அடி எப்படி ஏறி இருக்குன்னு தெரில, அதாவது பார்த்தீங்கன்னா ஹூக் எப்படி ஏறி இருக்குன்னு தெரில. அதனால் வந்து நம்ம ஸ்லோவாக தான் லேண்ட் பண்ணோம். இதில் நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், இந்த லூரில் வந்து ஒரு 3 kg 4 kg வரைக்கும் நம்ம வந்து பிடிக்கலான்ட்டு. இந்த மீன் பார்த்திங்கன்னா ஓரளவு 5 kg மேலே தான் இருந்தது. வீடியோ லாஸ்ட்டில் பாருங்கள், நான் வந்து வெயிட் போட்டு காட்டியிருப்பேன் எவ்வளோ இருந்தது அப்படின்ட்டு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இதே மாதிரி போன வருஷமும் நமக்கு ஒரு மீன் அடிச்சிருந்தது. அது பார்த்திங்கன்னா ஆனால் நம்ம வந்து ஹேண்ட்லைனில் ஓடுகட்டை யூஸ் பண்ணி நம்ம அந்த குயின் ஃபிஷ் அடிச்சிருந்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த சைஸ் இருக்கும். ஹூக் வந்து பார்த்திங்கன்னா தலையிலே அடிச்சிருந்துருக்கு. அதனால தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃபைட் பண்ணியிருக்கு. இதே பார்த்திங்கன்னா வாயில் அடிச்சிருந்தா கூட பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃபைட் பண்ணாது. எப்பவுமே பார்த்திங்கன்னா பவுலுக்கு ஆனாலே பார்த்திங்கன்னா மீன் வந்து ரொம்ப ஃபைட் பண்ணும். அப்படிருவா இப்படியே தான் வச்சுருக்கியா? ம் கீழே வச்சு ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி கேச்சஸ்லாம் ரெகுலராக வந்துட்டுருக்கும். இனிமேல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ தான் சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அநேகமாக பார்த்திங்கன்னா ஜிடி அந்த மாதிரிலாம் அடிக்கலாம். அடுத்த குரூப் இருக்குது, அடுத்த வேட்டை இருக்குது நண்பர்களே. நண்பர்கள், நம்ம பிடிச்ச ஜிடி பார்த்திங்கன்னா ஒரு 1 kg இருந்தது. இந்த குயின் ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஒரு 6 kgக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பார்த்திங்கன்னா வேறு லெவல் இன்றைக்கி. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஜிடி அடித்த லூர் பார்த்திங்கன்னா ஒரு கல்லில் பட்டு பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு, 2 துண்டாக உடஞ்சிருச்சு.
அதுக்காக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம ரெட் ஹெட்டு வாங்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ரெட் ஐ, இது ரெட் ஹெட்டு. இது எப்படி இருக்குங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, பாய் பாய்.